வணக்கம் நண்பர்களே. நம்ம கோல்டு மெம்பர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. அவருக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்லலான்னு இருக்கேன். என்ன கேட்டிருந்தாருன்னா, கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் ஆம்பை ஆஃப் பண்ணும்போதும் ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டப்புன்னு சவுண்டு வருது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ஒரு 5.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிட்டு இருக்கு. குஜராத் மாநிலத்திலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்ட்லேருந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்டை எடுத்து நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கரை டெர்மினலில் கொடுத்தா அந்த சவுண்டு வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்பீக்கரு டிலே போர்டு வேணால் ஆட் பண்ணி நம்ம அந்த சவுண்டை நம்ம கட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, டிலே போர்டு யூஸ் பண்ணும்போது இந்த டிலே போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி வோல்ட்டு தான் இன்புட் கொடுக்கணும். ஆனால் இதில் இந்த பவர் சப்ளையில் பார்த்திங்கன்னா டிசி அவுட்டு தான் வரும். நம்ம ஸ்பீக்கர் டிலே போர்டு பார்த்திங்கன்னா அது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது, ஏசி வோல்ட்டில். அப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு 0-12 500 மில்லி ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் போதும். அது மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர் டிலே போர்டுக்கு 12 வோல்ட் ஏசி வோல்ட் இன்புட் கொடுத்துட்டோம்னா, இந்த பவர் சப்ளைக்கும் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அது தனியாக ஒரு பவர் சப்ளை நம்ம கொடுக்குறனால அது வந்து கரெக்டாக நம்ம ஆம்பை ஆஃப் பண்ணும்போதும் சரி ஆன் பண்ணும்போதும் சரி அது டக்குன்னு உடனே கட் ஆஃப் ஆயிரும். அப்படிங்கும்போது அந்த சவுண்டு உங்களுக்கு வராது. இந்த மாதிரி மெத்தேடை இந்த ஆம்பிளிஃபையரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் எப்படி வயரிங் பண்ணணும்னா, இப்போ இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்டில் ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே ஒரு மைனஸ், இங்கே மைனஸு, இந்த மாதிரி மைனஸ் என்ன செய்யணும்னா டேரெக்டாக கொண்டு போய் இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் மைனஸு அவுட்டில் கொடுத்துடணும். அதாவது இந்த போர்டுக்கு போகாமல் டேரெக்டாக கொண்டு போயிடணும். இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்பீக்கர் டிலே போர்டில் இன்புட் கொடுத்து அவுட் எடுத்து இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்பீக்கர் டிலே ஃபங்க்ஷனு கரெக்டாக வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த டப்புங்கிற சவுண்டு இருக்காது. இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிரும். நாளைக்கு கஸ்டமருக்கு நான் அனுப்பணும். அதனால் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங் வீடியோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அனுப்பலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.